வணக்கம் நண்பர்களே. சரஸ்வதி யோகம், சரஸ்வதி யோகத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரஸ்வதி யோகம் அப்படின்னா என்ன கிரக அமைப்பு இருந்தால் அந்த சரஸ்வதி யோகம் வரும், அது என்ன மாதிரியான யோக பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார், இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோச்சர். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோச்சர். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சு. இப்போ இந்த சரஸ்வதி யோகம் அப்படின்னா என்ன, அதுக்கு ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்றது. அதாவது கல்விக்காரகன், வித்யாக்காரகன், மாமன்காரன் என்று அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானும், மன்னவன், பொன்னவன், ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானும், அதாவது குருவும் புதனும் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருந்தால் அதுக்கு பேர் தான் சரஸ்வதி யோகம். நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இணைந்து ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் இருக்கணும். இதில் அந்த குருவோ அல்லது புதனோ ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருப்பது சிறப்பு. அப்போ அந்த யோகம் முழுமையாக வேலை செய்யும், அதற்குண்டான பலனை முழுமையாக தரும். அதாவது குரு பகவானோ அல்லது புதன் பகவானோ ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் சிறப்பாக இருக்கும். இதுதான் சரஸ்வதி யோகம். இது ஒரு கல்வி யோகம்னு சொல்லலாம். ஏன்னா புதன் தான் கல்விக்கு அதிபதி. குருனா உங்களுக்கு தெரியும், அந்த போதிக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர் கிரகம். அந்த குருவும் புதனும் ஒரு ஜாதகத்தில் இணையும் போது கல்வி யோகத்தை கொடுத்துரும். அதனால தான் சரஸ்வதி யோகம்னு சொல்கிறோம். யோகங்களுக்கெல்லாம் உயர்வான கல்வி கிடைச்சிட்டாலே அந்த மனிதனுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இந்த சரஸ்வதி யோகம் உள்ளவங்க நல்லா படிப்பாங்க, நல்ல அறிவு, நல்ல நாலேஜ் இருக்கும், டீப் நாலேஜ் இருக்கும். எல்லா துறையிலையும் அவங்க அந்த ஜாதகர் தெரிஞ்சு வச்சுருப்பார். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபிங்கர் டிப்பில், அதாவது கையில் வச்சுருப்பார். எல்லா டிபார்ட்மெண்ட்டில் எதை பற்றி கேட்டாலும் அந்த ஜாதகத்துக்கு தெரியும். நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு. 2, 3 டிகிரி, 4 டிகிரி, 5 டிகிரி படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாதகர்களுக்கெல்லாம் இந்த சரஸ்வதி யோகம் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் படிக்காத மேதைகளாக கூட இருப்பாங்க, சில பேர் படிப்பு கம்மியாக படிச்சிருப்பாங்க, ஆனால் படிக்காத மேதைகளாக இருப்பாங்கன்னு சரஸ்வதி யோகம் இருந்தால். குறிப்பாக அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அதில் குறிப்பாக ஆசிரியர், டீச்சராக இருக்கிறவங்களுக்கு இந்த சரஸ்வதி யோகம் கண்டிப்பாக இருக்கும். அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப், அதில் குறிப்பாக ஆசிரியர் வேலை, கணக்கு சம்மந்தப்படக்கூடிய வேலை, இதிலெல்லாம் அந்த சரஸ்வதி யோகம் உள்ளவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது அரசு வேலையில் உயர்ந்த பதவியை அந்த சரஸ்வதி யோகம் கொடுக்கும். நல்ல அறிவை கொடுக்கும், நல்ல நாலேஜை கொடுக்கும், நல்ல திறமையை கொடுக்கும். அதாவது அடுத்தவங்களுக்கு போதிக்கக்கூடிய, அதாவது எஜுகேஷன், கல்வியை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவை அந்த சரஸ்வதி யோகம் அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா துறையிலையும் விஷயத்தை, தகவல்களை, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்கள ஒரு நடமாடும் இன்ஃபர்மேஷன், நடமாடும் கூகுள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த புதன் தான் வித்யாகாரகன், அறிவு, புத்திக்கு அதிபதி புதன் தான். அந்த புத்திக்கு அதிபதி புதனோட குரு பகவான், அதாவது முழு சுபரான குரு பகவான் இணையும் போது அந்த புத்தி, தெளிவான புத்தி, அறிவு, நுண்ணறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, டீப் நாலேஜ், இந்த நுண்ணறிவு இந்த ஜாதகத்தில் இருக்கும். எதையும் சரியாக அணுகக்கூடிய, சரியாக கணிக்கக்கூடிய அந்த திறமை அந்த ஜாதகத்தில் இருக்கும். அந்த ஜாதகரை பார்த்தானே அந்த சரஸ்வதி கடாட்சம் தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க, அந்த முகத்திலே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி பார்த்தோன்னே சொல்லிடலாம். அந்த லட்சணம், அந்த நல்லா படித்தவங்க, நல்ல அறிவு உள்ளவங்கிறது அந்த முகத்திலே அவங்களுக்கு தெரியும். அதாவது கல்வியினால், தான் படித்த படிப்புனால உயர்வு அடையக்கூடிய ஜாதகங்கள்லாம் இந்த சரஸ்வதி யோகம் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பாக ஆசிரியர் சம்மந்தப்பட்ட வேலை இந்த ஜாதகருக்கு, இந்த சரஸ்வதி யோகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், வாய்ப்பு அதிகம். அது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், PhD படிச்சிருக்கக்கூடிய பட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட அந்த சரஸ்வதி யோகம் கொடுக்கலாம். நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கிற விருப்பம் உள்ள நண்பர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அடித்து பலரும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேரில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார், இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோச்சர். நன்றி, வணக்கம்.